இந்த உலகத்திலே மனித நேயம், மனிதம், மனித நேயம், மனித உணர்வு, இன்சானியத் இருக்குல்ல, மனித உணர்வு இன்சானிய செத்து போய்விட்டது, மரணித்து விட்டது. ஒரு நேரத்தில் சக்கராத்தில் இருந்துச்சு, இப்போ சக்கராத்து கூட இல்லை, செத்து போய்விட்டது. எப்படி என்றால் உதாரணமாக பாருங்க, சில ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்க பார்ப்பீங்க, 2 பேர் சண்டையிட்டால் 3வது நபர் ஓடி வருவான். ஏன்பா சண்டை போடாதீங்கப்பா, விலக்கி விடுவான், புரிய வைப்பான். சண்டை போட்டா இவ்வளவு கஷ்டங்கள் இருக்கிறது என்று சொல்லுவான். அவங்கள விலகி விடுவார்கள். இது போன்ற நிலை ஒரு காலத்தில் இருந்தது சகோதரர்களே. ஆனால் இன்று 2 நபர் சண்டையிட்டால் ஓடோடி வர்றானுங்க. எதுக்கு வர்றானுங்க? செல்ஃபி எடுக்க வர்றானுங்க. ஓடோடி வருவான், பேஸ்புக்கில் லைவா போடுவான், இன்ஸ்டாகிராமில் எவ்வளவு, அதாவது இதை போட்டு எவ்வளவு லைக் வந்துட்டு பார்ப்பான். ஏண்டா சண்டை போட்டாம வலைக்கு விடலாம அவன் 2 பேர் பிரிக்கலாம என்ற எண்ணங்கள் இருக்கிறதா? மனித நேயம் இருந்தால் அதை செய்வான். அவன் தான் மனித நேயம் செத்து போய்விட்டது. சகோதரர்கள், நீங்கள் பார்ப்பீர்கள் இந்த காலத்திலே பாருங்க, ட்ரெண்டா பல இடத்துல போயிட்டு இருந்துச்சு. பல மக்கள் மழை காலத்தில், மழை நேரத்திலே ஆற்றில் அடித்து கொண்டு போவாங்க. அவனை போய் காப்பாற்றுறான்னு சொன்னா போட்டோ செல்ஃபி எடுத்து உட்காந்துருப்பான். எத்தனை பேர் கிணற்றில் முழுகுவார்கள். அவனுக்கு நீச்சல் தெரியாது, சாவர கண்டிஷன்ல இருப்பான். அவனை போய் காப்பாற்ற மாட்டான். அந்த நேரத்தில் போட்டோ எடுப்பான். போட்டோ எடுக்கிற நேரத்தில் முழுகி சாகா சகோதரர்களே, எவ்வளவு செய்திகளை நாம் படிக்கிறோம். காரணம் என்ன? இந்த காலத்தில் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு மனித நேயம், இன்சானியத், மனித உணர்வு செத்து போய்விட்டது. இதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல நேரத்தில் சொல்வார்கள். அல்லாஹ்விடத்தில் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள். நம்முடைய இதயம் உணர்வோடு இருக்கிறதா, உயிரோடு இருக்கின்றதா, ஈரமாக இருக்கிறதா என்பதை அப்போது அந்தந்த நேரத்தில் தொட்டு பாருங்கள். நம்முடைய இதயம், நம்முடைய இருதயம், நம்முடைய உள்ளம் ஈரமாக இல்லை, மனித நேயம் இல்லை, இன்சானியத் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். இறைவா, என்னுடைய உள்ளம், என்னுடைய இதயம் செத்து போய்விட்டது. எனக்கு உயிர் உள்ள இதயம் தான், என் உயிர் உள்ள உள்ளம் தான் என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யுங்கள். ஏன் என்று சொன்னால் இந்த காலத்தில் சகோதரர்களே, அதிகமான மக்களுடைய உள்ளங்கள் செத்து போய்விட்டது. இதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், கத் அஃப்லஹ மன் தஸக்கா வ ذكر اسم ربه فصلى. யார் தூய்மையாக இருக்கிறார்களோ, யார் தன்னுடைய உள்ளத்தை தூய்மையாக வைத்திருக்கிறார்களோ அவர்கள் தான் வெற்றி அடைவார்கள். அவர்களைத்தான் அல்லாஹ் நேசிக்கிறார், அவர்களைத்தான் அல்லாஹ் கபூல் செய்கிறார், அவருடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான் என்பதை அல்லாஹ் நமக்கு வாக்குறுதி தருகிறார் சகோதரர்களே. எனவே அன்பானவர்களே, நம்முடைய உள்ளத்தை எப்போதும் தூய்மையாக வைத்துக் கொள்ளுங்கள், நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தமாக வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி இருந்தால்தான் அது உயிரோட்டமாக இருக்கிறது என்று அர்த்தம்.